சாமுண்டீஸ்வரி, உங்களுக்கு சூப்பர் பிரெயின். டேய் சிவனாண்டி, எதுக்கு இப்படி வாய் கூசமா போய் பேசிக்கிட்டு இருக்க? இவன் என் மாப்பிளையே இல்ல. என்னைக்கு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சேனோ அப்பவே இவன் என் மாப்பிளை இல்லைன்னு தலை முழுகிட்டேன். இதுக்கு மேல இவனை என் மாப்பிள்ளைன்னு சொல்றது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. கோயில்ல காசு வெட்டி போட்டாலும் இவன் இன்னும் உன் வீட்டுல தானே இருக்கான். ஆமா, எந்த உரிமையில இவனை உன் வீட்டுல வச்சிருக்க? இப்போ இவன் ஏன் வீட்டுல இல்ல, அதனால இந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதத்தான் நான் நடிப்புன்னு சொன்னேன். இந்த நகைங்களை நீங்களே உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து மறைச்சு வச்சுட்டு இப்ப பிரச்சனை பெருசானதும் நீங்க அவனை விட்டே எடுத்துட்டு வர சொல்லி நகை கிடைச்சதா நாடகம் ஆடுறீங்க பாத்தீங்களா? ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு எவ்வளவு கிரிமினல் வேலை பண்றீங்க. டேய், இவனை என் மாப்பிள்ளைன்னு திரும்ப திரும்ப சொல்லி எதுக்கு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? நகையை இவன் தான் திருட சொன்னான்னு வீடியோ காட்டினதே நீங்க தான். அப்படி இருக்கிறப்போ எனக்கும் இந்த திருட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சிவனாண்டி வேணுனே என் மேல பழிய போடுறான். ஊர் ஜனங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, என் அக்காவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த திருட்டு வேலைய பண்ணது இந்த டிரைவர் பயலாதான் இருக்கும். செய்யற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்ப நகையை எடுத்துட்டு வந்து உத்தம மாதிரி நடிக்கிறான். இவனை யாரும் சும்மா விடாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. ஐயா, ஊர் ஜனங்களே, இந்த தம்பிக்கு இந்த நகை எங்க இருந்து கிடைச்சதுன்னு விசாரிங்க. தம்பி, இந்த நகையெல்லாம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சது? என் மேல பழி சுமத்தணுன்றதுக்காக என் அம்மாவோட சிலை கிட்ட இந்த நகையெல்லாம் புதைச்சு வச்சிருந்தாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியல, ஆனா அது சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த நகை இங்க காணாம போனதுக்கும் என் அத்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. உன் அத்தையை காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பு இல்ல ராஜா. இங்க யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நடந்த உண்மையை தான் சொன்னேன். வரங்கய்யா. அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, இனிமே அதை என்ன பண்ணணுமோ ஊர் ஜனங்க அதை பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிங்க, வாங்கம்மா. வாடி.